ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சிபூர்வமான மறுஜென்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா? பிப்ரவரி 3 டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சிகிக்கும் சிட்டாவுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3 தாங்க. அது வரைக்கும் 2 பேரும் மொபைலில் தாங்க பேசிக்கிட்டாங்க. வீடியோ கால், ஆடியோ கால் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. காதல் நாளுக்கு நாள் அவங்களுக்கு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆமாங்க, அவங்க காதல் ஆழமானது. அதுக்கப்புறமா சிகி ஸ்கை ப்ளூ கலர்ல பட்டு புடவை எடுத்தாங்க. ஆமாங்க, கல்யாணத்துக்கு தான். அந்த பட்டு புடவையோட பார்டர்ல வரி மகேஷ் அப்படின்னு பிரிண்ட் போட்டிருந்துச்சு. வரி போட்டு ஹார்டின் போட்டு மகேஷ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அது என்ன வரி மகேஷ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வரிங்கிறது உமா மகேஸ்வரோட பேரு. மகேஷ் குமார்ல இருந்து மகேஷ் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் வரி அப்படின்னு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ்குமார் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஆமாங்க, நம்ம உமா மகேஸ்வரிய ஆஃபீஸில் உமான்னு கூப்பிடுவாங்க. வீட்லேயும் ரிலேட்டிவும் மகேஷ்ன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் வரிங்கிறது இது வரைக்கும் யாருமே கூப்பிடாத பேர். தன்னோட மனைவிய மகேஷ்குமார் உயிர் வரியா நினச்சி வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. சூப்பராக இருக்குல்லங்க. அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அடுத்த நாள் சிஹி தன்னோட அப்பா கிட்ட கல்யாணத்துக்காக தாமரைப்பூ மாலை ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அப்பா கேட்டாங்க, தாமரைப்பூ மாலை தான் வேணுமா? ஆமாப்பா, எனக்கு தாமரைப்பூ மாலை தான் வேணும் அப்படின்னு சிஹி அடம் பிடிச்சு கேட்டாங்க. அவங்க அப்பாவும் ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பிப்ரவரி 2. ஆமாங்க, பிப்ரவரி 3 கல்யாணம். அதனால முதல் நாள் எல்லோருமே திருப்பரங்குன்றம் போயிட்டாங்க. நம்ம சிகியும் சிட்டாவும் தனது குழந்தைகளோட அவுட்டிங் போனாங்க. ஆமாங்க, முதல் முறையாக வெளியே போனாங்க. தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க போனாங்க. ஃபஸ்ட்டு என்ன வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. ஆமாங்க, தங்கம் வாங்க மகேஷ்குமாருக்கு, தங்க மயிலுக்கு சிகி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஆணும் பொண்ணும் கை கொடுத்தா மாதிரி இருக்கிற சிம்பிள் போட்ட அந்த மோதிரத்தை சிட்டா கையில் மாட்டின போது 2 கைகளுக்கும் உயிர் கிடைச்சிருச்சு. ஆமாங்க, காதலுக்கு உயிர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா சிகியும் சிட்டாவும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது வாழ்நாளில் மறக்க முடியாத புகைப்படங்க. அதை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பார்க்குறீங்களா? இதுதான் அந்த புகைப்படம். நம்ம சிகி ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம். திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து போயிட்டாங்க. இது சாதாரண கோயில் இல்லைங்க. திருப்பரங்குன்றம் என்பது முருகனோட 6 வீடுகளில் முதலாம் வீடு. இங்கே தாங்க நம்ம வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது பாறையே குடைஞ்சு கட்டின ஒரு அழகான குகை கோயிலுங்க. உள்ளே போன உடனே நம்ம கண்ணுக்கு தெய்வீக ஒளி தெரியுங்க. சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் கலை ஓவியங்கள். மலைக்குள்ளே ஒரு புனித காற்று அப்படின்னு சூப்பராக இருக்குங்க. திருப்பரங்குன்றம் ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்க மக்களே. அதுக்கப்புறமா சிகியும்